ஆனால் உண்மையிலே சொன்னேன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு அதிகமாக காசை கொடுத்ததாலும் சரி முஸ்லீம்கள் தான். இப்போ நீங்கள் முட்டாய் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? எவ்வளோ தருவாங்க? ₹1. சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் நடந்துச்சுல்ல, ₹1க்கு 4 பவுன் நகை வாங்கலாம். அப்படி ₹1க்கு 4 பவுன் நகை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வள்ளல் ஹபீப் என்பவர் வந்து ₹1 கோடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்கிறார். யாரு? முஸ்லீம் வந்து அள்ளி கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறாருன்னா வள்ளல் ஹபீப் எவ்வளவு கொடுக்கிறாரு? எவ்வளவு கொடுக்கிறாரு? ₹1 இல்ல, ₹1 கோடி கொடுக்கிறாரு. ₹1 கோடி எவ்வளோ? இன்னைக்கு கணக்கிலே போட முடியாது. அவ்வளவு நகை வாங்கலாம். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரராக அவர் தான் இருப்பார். இன்னைக்கு ₹1 கோடி அன்றைய காலத்தில் வச்சிருந்தாருன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பணத்தை வள்ளல் ஹபீப் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் அமைப்பதற்காக, இன்னைக்கு வெள்ளையனை விரட்டுவதற்காக காந்தியடிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருவர் தான் வந்து வேறு வேறு விதத்தில் போராடி வெள்ளையனை விரட்டினார்கள் சொல்றாங்கல்ல. அதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ராணுவம் அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட தொகை ஒரே ஒரு ஆள் இந்தியா சுதந்திரம் அடையணும், எல்லாரும் தேசப்பற்றோட ஒற்றுமையோட வாழணும் என்பதற்காக ₹1 கோடி அள்ளி கொடுத்தாரு வள்ளல் ஹபீப். இது நீங்க என்னைக்காச்சும் கேள்விப்பட்டீங்களா? உங்க பாடத்திட்டத்தை சொன்னாங்களா? உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? கிடையாது, மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி